ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அபுதாபிலோட டெம்பிள் பிளாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆயாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கேருந்து ஒரு 203ன்னு பஸ்ஸில் வந்து ஏறி போகணும்னு சொன்னாங்க. சரி, அதில் ஏறியாச்சு. அதில் ஒரு பர்சனுக்கு வந்து 5 திராம் எடுக்குது. ஸோ அப் அண்ட் டவுன் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 10 திராம் ஆகுது. ஸோ அந்த பஸ் வந்து 1.5 ஹவர்ஸ் வந்து ரீச் ஆகுமா டெம்பிள் போகிறதுக்கு. இது வந்து நம்ம சண்டே ஈவினிங் வந்து ஒரு 5:10க்கு போல் தான் நம்ம பஸ் ஏறணும். பஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இது வந்து நம்ம லாஸ்ட்டு வந்து நம்ம மோடி தான் பிஎம் அவங்க தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போ அப்படின்னா வந்து பிப்ரவரி எண்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்ச் 10க்கு அப்புறம் வந்து பப்ளிக் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஒரு டெம்பிளுக்கு தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம போகிறோம் அபுதாபியில். ஸோ துபாயில் நம்ம வந்து நிறைய டெம்பிள் 2 டெம்பிள் இருக்குது. பர்துபாய் அண்டு ஜபல் அலி ரெண்டுக்குமே நம்ம வந்து நிறைய டைம் போயிருக்கிறோம். இப்போ லாஸ்ட்டு 3-4 மந்த்தாக நான் எந்த ஒரு கோவிலுக்குமே போனதே கிடையாது. போகவே இல்லை, அது டைம் இல்லையா என்ன, அது அப்படியே போயிடுச்சு. ஸோ இந்த வந்து அபுதாபியில் வந்து இந்த நியூ டெம்பிளுக்கு வந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இந்த வீக் அது சண்டே லீவு அப்படிங்கிறதுனால வந்து ஒரு சுறுசுறுப்பாக கிளம்பியாச்சு. அது வந்து எப்படி தான் இருக்குது, நிறையா பிக்சர்ஸ் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, நல்லாயிருக்கும். சரி, ஒரு ஆட்டா விசிட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் வந்து இந்த சண்டே அப்படியே பிளான் பண்ணி போயாச்சு. ஒரு வழியாக கோவில் வந்துருச்சு. 1.5 ஹவர்ஸ் எடுத்துருக்கு. கரெக்டாக வந்து 6:40 பக்கத்தில் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாருமே வந்து அங்கே கோவிலுக்கு தான் போய்கிட்டுருக்காங்க. நம்மளும் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு வந்து நம்ம இறங்கணும். இதுதான் கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸு. இதில் வந்து கம்பியாக வச்சுருந்தாங்க. இது நடந்து போகிறது தான் கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம வளைஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க அலோடு தான். அதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து நம்ம ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கக்கூடாது. எஸ்யூஷுவல் தான், எல்லா கோவிலும் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தான் அது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இமிக்ரேஷன் இருந்த மாதிரி இருந்துச்சு. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு செக் பண்ணி தான் உள்ள அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் வந்து மணி வந்து லைனாக இருந்துச்சு. இந்த மணி வந்து நம்ம வந்து அடிச்சுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இதுதான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். துபாயில் வந்து இங்கே வந்து இந்த மணி லைனை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை முடிச்சுட்டு இதுதான் நம்ம வந்து கோவிலோட மெயின் வியூ அப்படிங்கன்னே சொல்லலாம். இது வந்து நம்ம இந்தியா போல் எல்லா கோவிலில் இருக்க மாதிரி நல்லா படியெலாம் வச்சு, நம்ம திருவண்ணாமலை அந்த மாதிரி வந்து நிறைய கோவிலில் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி படி வச்சு மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சு. இது உண்மையிலே சொல்லப்போனால் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம நடந்து போகும்போது அந்த நம்ம ஊர் கோவிலில் அந்த சிற்பம் செதுக்குவாங்க பாருங்கள், அது மாதிரி வந்து ஒவ்வொரு கோபுரம் அந்த பக்கத்தில் அந்த சுவர் அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் நல்லா செதுக்கி வச்சுருந்து உண்மையிலேயே சூப்பராக தான் இருந்துச்சு. அதாவது நம்ம ஊர் டெம்பிள் பார்க்குற மாதிரியே தான் வந்து ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இது வந்து 7 கோபுரம் வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கோபுரத்திலையும் வந்து ஒவ்வொரு சாமி இருக்கிற மாதிரியும், இந்த 7 கோபுரம் வந்து 7 எமிரேட்ஸை வந்து ஒரு இண்டிகேட் பண்ணாத மாதிரியும் வந்து சொன்னாங்க. 7 கோபுரத்துக்கு கீழே வந்து 7 சாமி இருக்குதுன்னு சொன்னாங்க. அது வந்து 7 சாமி வந்து ராமர், சிவன், ஜெகநாதர், கிருஷ்ணர், சுவாமி நாராயணன், திருப்பதி அண்டு ஐயப்பன், அப்படி 7 சாமி வந்து அங்கே இருந்தது. இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன நான் நோட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன்னா, நம்மளுக்கு வந்து விநாயகர் அப்படிங்கிறது வந்து நம்ம கோவில் என்ட்ரானவுடனேயுமே நம்மளுக்கு இருக்கும். துபாயில் வந்து நம்ம என்ட்ரானவுடனே ஒரு விநாயகர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா சாமியும் வந்து சுற்றி வர்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து விநாயகர் அப்படிங்கிறது வந்து இல்லையே இல்லை. நம்ம வந்து நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிவனுக்கு பக்கத்தில் சிவன், பார்வதி பக்கத்தில் வந்து விநாயகர் இருக்கார். நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலன்னு நம்ம விநாயகரை பார்க்க முடியாது. நம்ம நல்லா பார்க்கும்போது அது பக்கத்தில் குட்டியாக வந்து விநாயகர் இருக்கார். இப்போ आरती टाइम स्टार्ट ஆயிருச்சு. यह स्वामीनारायण घाट पे हमें गंगा आरती का लाभ प्राप्त होगा। सभी को नम्र निवेदन है कि कुछ सूचनाओं पे ध्यान दीजिए। हम सभी को आरती करने हेतु दिए प्राप्त हुए हैं। अभी वो दिए बंद रखें और आरती के समय अवश्य उसे चालू करके आरती कीजिए। आरती के बाद कार्यकरों की सूचना के अनुसार अपनी दाईं ओर यानी कि राइट साइड प्रस्थान करेंगे। अपने पास जो दिए हैं उसे पानी में न डालें और एग्जिट के स्थान पे कार्यकर को वापस दे, ऐसी विनती है। आरती के समय हम सब बैठे बैठे ही सर्वोपरि करुणाकर सर्वोपरि
श्री अक्षर पुरुषोत्तम महाराज की जय। श्री राधा कृष्ण भगवान की जय। श्री पद्मावती श्रीनिवास भगवान की जय। श्री जगन्नाथ भगवान की जय। श्री सियावर रामचंद्र भगवान की जय। श्री उमापति शंकर भगवान की जय। स्वामी श्री अय्यप्पा महाराज की जय। श्री गुणातीतानंद स्वामी महाराज की जय। श्री भगत जी महाराज की जय। श्री शास्त्री जी महाराज की जय। श्री योगी जी महाराज की जय। श्री प्रमुख स्वामी महाराज की जय। श्री महंत स्वामी महाराज की जय। सभी को नम्र निवेदन है कि कृपया थोड़ी देर अपनी जगह बनाए रखें। कार्यकरों की सूचना के अनुसार एक लाइन में खड़े होकर अपनी दाईं ओर यानी कि राइट साइड एग्जिट के लिए प्रस्थान करेंगे। இப்போ சாமியெல்லாம் நல்லா பார்த்தாச்சு, தரிசனம் எல்லாம் பண்ணியாச்சு. நம்மளுக்கு விளக்கு கொடுத்தாங்க, ஆட்டோமேட்டிக் விளக்கு. அதை ஆன் பண்ணி நம்ம சுற்றி அதையுமே வந்து அங்கே வந்து கொடுத்துட்டு திரும்ப வந்து நம்ம வந்துட்டோம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு